ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நானும் ஹீரோதான் என்று புறப்பட்டு வந்திருக்கிறார் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். குறுகிய காலத்திலேயே ரஜினி, கமல், விஜய், கார்த்தி நடித்த படங்களை இயக்கி மாஸ் ஹிட் கொடுத்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். இப்போதும் டைரக்ஷனில் பிஸியாக இருந்தாலும் நடிப்பு அவரை விடாமல் துரத்தி கொண்டிருந்தது. ஸ்ருதிஹாசனும் இவரும் ஜோடியாக நடித்து ஆல்பம் சாங் ஒன்று வெளியாகி பாப்புலர் ஆனது. படத்தில் நடிப்பதற்கான டெஸ்ட் ஷூட்டாகவே அந்த ஆல்பம் பார்க்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக நடித்து நேற்று வெளியாகியிருக்கும் டிசி படம் எப்படி இருக்கு? விமர்சனத்தை பார்க்கலாம் இப்போது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அருண் மாதேஸ்வரன் எழுதி இயக்கியிருக்கிறார் இந்த படத்தை. அனிருத் அதிரடி இசை, முகேஷ் ஜியின் ஒளிப்பதிவு, ஜி.கே. பிரசன்னாவின் எடிட்டிங்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேவதாஸ் என்கிற ஹீரோ கேரக்டரில் லோகேஷ் கனகராஜ் நடித்திருக்கிறார். சந்திரா என்னும் ஹீரோயின் கேரக்டரில் வாமிகா கபி நடித்துள்ளார். ஹீரோ ஹீரோயினின் கேரக்டர்ஸின் சுருக்கமே படத்தின் டைட்டில் டிசி. பார்வதி என்னும் இன்னொரு கதாநாயகியாக சஞ்சனா ஏகே நடித்திருக்கிறார். மற்றும் நீண்ட நடிகர் பட்டாளம் நடித்திருக்கிறார்கள். ஹீரோவின் அப்பாவாக டைரக்டர் கஸ்தூரி ராஜா மற்றும் தலைவாசல் விஜய், கிரிஷ் தயாள், அவினாஷ் ரகுதேவன், ஜவஹர் சக்தி, சரத் ரவி, மாணிக்கம், பிராங்க்லின் ஜேக்கப், பிரேம், சாமுண்டீஸ்வரி, காக்கா கோபால், இதயகுமார், ஷாரா அஜித், தேவா என்று நடித்துள்ள நடிகர் பட்டாளம் மிக நீளமானது. படுபயங்கரமான ஆக்ஷன் ஹீரோவாக இதில் லோகேஷ் கனகராஜ் வருகிறார். கொலையையே தொழிலாக கொண்டிருக்கும் ஒரு கும்பலில் முக்கிய அங்கமாக இருக்கிறார் தாஸ் லோகேஷ். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டின் துப்பாக்கிகளை இவர்கள் கடத்துகிறார்கள். அப்பாவி விவசாயி ஒருவரிடம் 7 லட்சம் ரூபாய் பிடுங்கிக் கொண்டு அவனை கொலை செய்து போட்டு விடுகிறது போலீஸ். இந்த 2 சம்பவங்களுக்கும் தான் காரணம் என்பதை உணர்ந்த தாஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டரை கொலை செய்து விடுகிறான். போலீஸ் தேடுது. சராசரியாக இல்லாத மேன்ஷன் போன்ற விடுதியில் பதுங்குகின்றனர் தாஸ் அண்ட் கோ கும்பல். அந்த ஹோட்டலில் கிளப் ஸ்டைலில் பாடும் பார்வதி மீது அந்த சமயத்தில் தாஸ் லோகேஷ் கனகராஜுக்கு காதல். அந்த ஹோட்டலின் மேனேஜர் கொடுத்த தகவலால் போலீஸ் வந்து நடக்கும் சண்டையில் பார்வதி துப்பாக்கி சூட்டில் செத்து போகிறாள். அங்கு தங்கிக்கொண்டே போலீஸ் தேடுதல் வேட்டையில் தப்பிக்கும் போது அங்கு ஒரு விபச்சார பெண் ஹீரோயின் சந்திராவை சந்திக்கிறான் லோகேஷ். அவளை விபச்சார தொழிலிருந்து மீட்டு அழைத்து வந்து போலீஸ் துரத்தலில் தப்பித்து ஓடுகிறான். கூடவே சந்திராவும். அவளும் பல சந்தர்ப்பங்களில் தாஸ் லோகேஷ் கனகராஜுக்கு உதவி செய்கிறாள். மிகப்பெரிய உதவிகள் அவையெல்லாம். இதற்கிடையே வேலூர் அருகே தனியாக வசிக்கும் மெக்கானிக் அப்பா கஸ்தூரி ராஜாவை சந்தித்து சென்டிமெண்ட். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ணது பயங்கர ஆக்ஷன் படங்கள் என்பதால் இந்த ஆக்ஷன் ஹீரோ கேரக்டரை சர்வசாதாரணமாக ஊதி தள்ளி விடுகிறார். ஆக்ஷன் ஹீரோவாக சிறப்பாக நடித்திருக்கிறார். ஹீரோக்கள் வரிசையில் வந்துவிட்டார் என்பது நிஜமே. வித்தியாசமான விபச்சாரியாக ஹீரோயின் காட்டப்படுவது டைரக்டரின் துணிச்சலான செயல். எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படம் முழுக்க ரீரிகார்டிங் அதகலப்படுத்துகிறார் அனிருத். இவ்வளவு இரத்த களரியான படுபயங்கரமான படமாக இருந்தாலும் மாணவன் கல்விக்காக உதவுவது என்பது பாராட்டத்தகுந்த விஷயம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.